வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 2 ஆசனங்கள் கலந்து பண்ணுறது, ஒரு சீக்வன்ஸ். அதாவது நமன் ஆசன், முன்பக்கமலை ஆசனம், அதிலே உஷ்ட்ராசனம், பின்பக்கமலை ஆசனம். இந்த ஆசனம் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, நீங்கள் முன்பக்கமலையும் ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு நமன் ஆசனம் பண்ணும்போது உங்கள் ஹெட்டு போய் தரையில் ப்ரெஸ் ஆகுது, நல்ல உச்சந்தலை நல்லா ப்ரெஸ் ஆகும் தரையில். அதனால் என்ன ஆகும்னா ஆன்சைட்டி, கோவம் வர்றது, டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டயபெட்டிக்ஸ் டிஸார்டர் இருக்கும் இல்லையா, வயிறு நல்லா அழுத்தம் கொடுக்கும், அடுக்கிறதுனால இருக்கும். இதே நீங்கள் பின்பக்கம் வளையும் போது அப்படியே உங்களுடைய முதுகெலும்பு பின்னாடி வளையிறதுனால உங்களுக்கு இந்த ஆஸ்மா, டிபி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. மூச்சு இறைக்கிறது, சளி சேருறது அதெல்லாம் இருக்காது. பின்பக்கம் வளைய ஆசனம், உஷ்ட்ராசனத்துக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும். நமனாசனம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோபம், ஆத்திரம், அகங்காரம், கர்வம் இதெல்லாம் கூட அடங்கிடும். இதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டுமே முட்டி போட்டு பண்ணுறதுனால உங்களுடைய ஆர்த்ரைட்டிஸ், முட்டிக்கு பக்கத்தில் இருக்க நரம்புகள்லாம் கோளாறு இருந்ததுன்னா அது ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த வலியும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கான பிரச்சனையும் குறையும், வெயிட் லாஸ் நல்லா ஆகும். இந்த ஆசனம் எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த நமன் ஆசனம், உஷ்ட்ராசனம் செய்யும்போது நீங்கள் கண்டினியூஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கை பிடிச்சிட்டிங்கன்னா அதை விடக்கூடாது, அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும். காலை பிடிச்சிட்டு பண்ணுவீங்க, குதிக்காலை நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும், விடாமல் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 5 முறை பண்ணலாம், பிரேக் எடுத்துக்கலாம், மறுபடியும் 5 முறை பண்ணலாம். ஒரு 5 முறை பண்ண பிறகு மூச்சு தான் ஆசுவாசப்படுத்தணும். ஆல்ரெடி நீங்கள் வஜ்ராசனம் உட்காந்து பண்ண போகிறீங்க. இது எப்படி பண்ணுறோம் பாருங்கள். முதல்ல இப்படி திரும்பி உட்காந்துக்கிறீங்க வஜ்ராசனத்தில், நல்ல கால் பதிஞ்சு இருக்குது, சரியா? நல்லா மடிஞ்சு சீட்டிங் பண்ணியிருக்கணும், கால் மேலே ஓவலாக ஆகலை, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ முதல்ல உங்களுடைய கைகளால் குதிக்காலை பிடிச்சிருக்கீங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக. இப்போ மூச்சு விட்டுட்டே நிலையில் முன்பக்கம் வளையிறேன். நமன் ஆசனம் பண்ணுறதுக்கு தலை உச்சந்தலை போய் தலையில் பண்ணணும். இப்போ இடுப்பை தூக்கிட்டே போகிறேன், கை அப்படியே தான் இருக்கு. தூக்கி வரேன், நேராக உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இடுப்பை முன்னாடி பக்கம் தூக்கிட்டே வரேன், கை அங்கேயே தான் இருக்குது, கை விளக்கவே இல்லை. உஷ்ட்ராசனம். இப்போ மூச்சு இழுத்த நிலையில் இருக்கேன். உட்காந்துட்டு இந்த 2 ஆசனத்தை கண்டினியூட்டாக தொடர்ந்து பண்ண போகிறேன். எப்படி பண்ணுற பாருங்கள். ஒரு எக்ஸேல், ஒரு இன்ஹேல், மூச்சு விட்ட நிலைக்கும் இழுத்த நிலைக்கும் அந்த நிலையில் நடுவில் இருக்கிற நிலையில் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். பாருங்கள். மூச்சு விட்ட நிலையில், இப்போ இழுத்த நிலையில். இப்போ நீங்கள் நிதானமாக மூச்சு ஆசுவாசப்படுத்தி பாருங்கள். நல்லா ஹார்ட் பீட் ஹையாக இருக்கும், தட தட தடன்னு அடிச்சுக்கும். இதுமாதிரி பண்ணும்போது முதுகு நல்லா இப்படி வளையுது, அதனால் வயிறு நல்லா உள்ளே ப்ரெஸ் ஆகுது. திருப்பி பின்பக்கம் வளையும் போது நல்லா உங்கள் முதுகெலும்பு பின்பக்கம் வளையிறதுனால ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், முதுகு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. எலும்பு நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் பண்ணும். இதுக்கு மாற்று ஆசனம், சவாசனம் தான் பண்ணணும், இல்லை சாந்தி ஆசனம் பண்ணலாம், அல்லது பாலாசன் படுத்துட்டு பண்ணலாம். இதுக்கு மாற்று ஆசனம் நீங்கள் சவாசன் பண்ணுங்கள், சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க. நேராக தரையில் படுத்துக்கோங்க, கால்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க, கைகளும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும். ஒரு ஆழமான சுவாசம் கொடுங்க, நல்லா நிதானமாக.
இதே போல் கண்டினியூஸ் சில ஆசனம் பண்ணும்போது நீங்கள் எழுந்துக்கும் போது 2 கையும் காலும் ஒன்றாக சேர்த்து வைத்து வலது கையை முதல்ல உயர்த்தி தரையில் வைக்கணும், இடது காலை மடித்து வைக்கணும். பிறகு உங்களுடைய வலது பக்கமாக திரும்பி எழுந்து உட்காரணும். இது மாதிரி உட்கார பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு சமசீராக இருக்கும், ஹார்ட் பீட் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் உங்களுடைய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு 2 ஆசனம் சேர்ந்து கலந்து பண்ணுற நமன் ஆசன் உஷ்ட்ராசன் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ் படத்தாமரை. படத்தாமரைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கங்கே பேட்சாக இருக்கும் இல்லையா, ஒரு அருகம்புல் எடுத்துக்கோங்க, அதே அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா குழச்சி அருகம்புல் ஏற்கனவே நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, மஞ்சளும் கூட்டு அரைச்சிக்கோங்க. அந்த படத்தாமரை தடவிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 நாளே அந்த அரிப்பும் போயிடும், அந்த இருக்க பேட்சாக போயிடும். அப்போ படிப்படியாக போக அந்த வடுவே இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிடும். ஏன்னா நேரில் நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம், அதே நேரத்தில் 2 ஆசனம் சேர்ந்து செய்கிறதும் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.